பிரளய கால தொடர்புடைய திருத்தலம். இந்த தல இறைவன் தான் உலகத்து உயிர்களின் தோற்றத்திற்கு காரணமாக கருதப்படுபவர். கல்நாதஸ்வரம் உள்ள பெருமையுடைய கோவில் இது. இத்தல புராணம் தெரிந்து கொள்ளலாம். முன்னொரு காலத்தில் உலகம் தண்ணீரால் அழிய, அதாவது பிரளயம் ஏற்பட இருந்தது. அப்போது பிரம்மதேவர் சிவபெருமானிடம் தான் படைப்பு தொழிலை எங்கிருந்து தொடங்குவது என்று கேட்க, சிவபெருமானும் பிரம்மாவிடம் புண்ணிய ஸ்தலங்களில் இருந்து மணலை சேகரித்து அமுதத்தோடு சேர்த்து கும்பத்தை செய்ய வேண்டும். பிறகு கும்பத்தில் அமுதத்தை நிரப்பி படைப்பு கலன்களை எல்லாம் அதனுள் வைத்து நீரில் மிதக்க விடவும் என்று கூறினார். அப்படியே பிரம்மதேவரும் கும்பத்தை செய்து வெள்ளத்தில் மிதக்க விட்டார். அமிர்த கும்பம் அடங்கிய கலசமானது பிரளயத்தில் மிதந்து வந்து இங்கு தங்கியது. சிவபெருமான் கிராதமூர்த்தி வேடம் தாங்கி ஒரு பானம் எய்து குடத்தை உடைத்து சிருஷ்டியை துவக்கி வைத்தார். குடம் தங்கிய இடமாதலால் இத்தலம் குடமூக்கு கும்பகோணம் என்ற பெயர் பெற்றது. வெண்மணலுடன் கலந்த அமுதம் ஒரு லிங்கமாக உருவானது. அந்த லிங்கமே இத்தல இறைவன் கும்பேஸ்வரர். இத்திருக்கோவில் ஆதி கும்பேஸ்வரர் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. மூலவர் கும்பேஸ்வரர், லிங்க